கிண்ணிமங்கலம் பக்கத்தில் இருக்கு இல்லையா? கிண்ணிமங்கலம் அதாவது செக்கானோட அவங்களுடைய வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பூசை வண்டிக்கு இருக்காதுல்ல, அந்த பூசை வண்டனுடைய தாத்தா முப்பாட்டெல்லாம் கீழே உடத்துல வச்சுருக்காங்க. ஞாபகமாக சொல்கிறார். இந்த எலும்பு விஷயங்கள் இருந்துக்கிட்ட மகாபாரதத்தில் உண்டு. மகாபாரதத்தில் எலும்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த உருட்டி போடுறான் பாருங்க, சகுனியுடைய மாமாவை தாத்தாவை ஒருத்தர் எலும்பு, அந்த எலும்பு சொல்லுடைய அவர் என்ன சொல்கிறாரோ அதே விழுகும், மற்ற விழுகாது அந்த எலும்பு. இந்த மாதிரி சமாச்சாரம்லாம் இருக்குது. அப்போ அந்த எலும்பெல்லாம் எடுத்துக்கிறோன்னு இவர் வந்துடுறார். கபாலீஸ்வரர் பார்க்கறதுக்கான வந்துடுறார். வந்த உடனே, ஐயா இந்த மாதிரி விஷயம் நடந்து போச்சு, உங்களுக்காக வேண்டி வச்சிருக்கக்கூடிய பொருள் உண்டாங்க அப்படின்னு வருத்தத்தோடு போய் அந்த சுவாமிகிட்ட ஒப்படைக்கிறார். யார்? திருஞான சம்பந்தர்கிட்ட சிவனேசிட்ட ஒப்படைக்கிறார். இவர் பார்க்குறாரு, ஏன்னா அது இப்படி நம்ம இந்த அஸ்தியை பார்க்க நம்ம வந்தோம், இறைவனை பார்க்க வந்தோமே, இது என்ன இப்படி வந்துருக்கு அப்படின்ட்டு இறைவனை பார்த்து, இது இருக்கக்கூடாது, இந்த அஸ்திக்குடைய உருவம் வரணும் அப்படின்னு ஒரு மனசுல போட்டு பட்டிட்ட புண்ணியம் காணல் மட மயிலையே மட்டிட்ட புண்ணியம் காணல் மட மயிலையே கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் பொட்டிட்ட பண்பின் குருத்திர பஞ்சனத்தாக்கு அட்டிட்டு ஜானதே போதியோ பூம்பாவாய் மைப்பயந்த உங்கன் மடனல்லார் மாமையினை கைப்பயந்த நீற்றான் கபாலீச்சரம் அமர்ந்தான். ஐப்பசி உணவிலாவும் மருந்தவர்கள் துய்ப்பனவும் காணாதே போதியோ அப்படின்னு 12 மாசத்துடைய விழா எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. சொன்ன உடனே அந்த பொண்ணு வந்து என்ன ஆகுது, அந்த அஸ்தி என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே உசர் வந்து ஒரு பெண்ணா மாறிடும். இந்த பெண்ணா மாறவும் சிவனே செட்டியாருக்கு சந்தோஷம் தாங்கலை. ஆஹா, நம்ம நினைச்சது நிறைவேறும் பொறுப்பு அப்படின்ட்டு, ஐயா நீங்கள் இந்த மாதிரி பொண்ணை சவத்தியை நீங்களே கல்யாணம் பண்ணீங்க இல்லையா, பெற்றது நீங்கள், உங்கள் மகன் இறந்துடுச்சு. இப்போ இறைவன் அருளால் நான் வந்து அந்த பொண்ணுக்கு உயிரை உண்டாயி நானும் ஒரு தகப்பன், இது முறையாகாது அப்படின்னு நான் விட்டுறாரு. இது வந்து கபாலீஸ்வரர், அதாவது சென்னையில் கபாலீஸ்வருடைய மயிலாப்பூரில் நடந்த விஷயம். மயிலாப்பூர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்பாள் வந்து மயிலாக பூஜித்த இடம். இறைவனை வந்து அதாவது ஒரு விஷயம் சொல்லும்போது உடனே கோபம் வந்துடும். சாமிக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காரியம் சொல்லிட்டு இருக்கும்போது ஏதாவது தூங்கினாலோ அசால்ட்டாக இருந்தாலும் கோபம் வந்துடும், படான்னு சொல்லிட்டுக்குவார். அந்த மாதிரி இந்த அம்மா ஒரு லேசாக ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கும்போது லேசாக அதை கேட்காம அப்படின்னு ஒதுங்கிடுது. உடனே பார்த்தார், என்ன சொன்னேன், நீ புதனில்ல, நீ மயிலா போய் கீழே போய் பூமியில் போய் ஒரு இடத்துல இருந்து நீ ஜபம் நான் வந்து பார்த்துட்டேன் போ, அதுவும் தண்டனை அப்படி அந்த மாதிரி ஜபிச்சு வந்து மயிலா வந்து பூஜித்த இடம் மயிலாகும். அந்த இடத்துல நடந்த முன்னாடி வந்த நம்ம திருஞான சம்பந்தர் அந்த மயிலாப்பூருக்கு முதல்ல பேர் இருந்துச்சு இல்லையோ, திருஞான சம்பந்தருக்கு முன்னாடியும் பேர் மயிலாப்பூர். அடுத்து ஆமாம், இந்த மாதிரி எல்லா விஷயங்கள் நடத்தி எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் சீர்காழிக்கு போயிடுறாரு. சீர்காழிக்கு போனோடனே, அப்பா எங்களுக்கு வயசாகுது, உனக்கு திருமணம் பண்ணி வைக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னா, அப்படியா சரி, உங்களுடைய உத்தரவு எப்படி அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அதுக்கு பொண்ணை பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறதுக்கான வைத்திய சடங்கெல்லாம் முடிச்சு எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. இது எங்கே நடந்ததுங்கன்னா, திருப்பி அந்த ஆச்சால்புரம்னு ஒரு இடம், அதுக்கு முதல்ல நல்லூர் பெருமணம். இப்போ ஆச்சால்புரம் பக்கத்தில் நல்லூர் பெருமணம். அந்த நல்லூர் பெருமணத்தில் அந்த
திருஞான சம்பந்தருடைய கல்யாணம் நடக்குது. அதாவது பெண் வீட்டில் நடக்கும்போது இவருக்கு உடனே அந்த ஞானத்தோட சேரணும்ல, அதுக்காக வேண்டி. அதாவது இன்னொரு என்னன்னா, இந்து சாஸ்திரத்தில் வந்து கல்யாணம் முடிக்காத பிரம்மச்சாரிகள் வந்து கைலாயத்துக்கு போக முடியாது அப்படிம்பாங்க. அது உண்மையோ பொய்யோ அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு நம்ம பெருசாக இல்லை, அவ்வளவு புத்தி பத்தாது. இருந்தாலும் பெரியவர் சொல்லுவார் என்னன்னு கேட்டேன் பேச்சில், கல்யாணம் முடித்து அந்த சுகதுக்கங்களில் கலக்காதவங்க வந்து கைலாயத்துக்கு போக முடியாது அப்படின்னு ஒரு விதி சொல்லுவார் பெரியவர். அப்புறம் நாவுக்கரசர் எப்படி போனார்? அது நாவுக்கரசர் எங்கே பிரம்மச்சாரி தானே அவர். முதல்ல அங்கேருந்து வந்தவர் தானே, கைலாயத்தில் வந்து அங்கே தானே போகணும். முதல்ல முற்பிறவி பாகிஸ்தான் பண்ணுற இல்லையா, அதெல்லாம் அவங்க சமாச்சாரம் வேறு, அதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அந்த மாதிரி அந்த சாஸ்திரத்துக்கு புறம்பாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சா அவ்வளோ இன்னும் தெரியல. சம்பந்தருடைய வரலாறு கல்யாணம் முடிஞ்சு உடனே நினைச்சார் ஒரு ஈஸ்வரன் பெரிய ஜோதியை அனுப்பிச்சி விட்டார். அந்த ஜோதியில் படிவாசலோடு இருக்கு. ஜோதினா முழுக்க ஒரு இந்த எடுத்து வச்சுருக்கான். இந்த ஜோதி என்ன அங்கே படி இருக்குது இல்லை, ஆனால் பெரிய ஜோதி. அந்த ஜோதி டக்குன்னு வருது, அதில் படிவாசலோடு இருக்கு. அந்த படிவாசலோட வந்து நம்ம ஐயா வாங்க எல்லாம் இவருடைய சேர்ந்தவங்க அடியாரலாம் இளநக்கரு குருகனுடைய அடியார் யாழ்ப்பாணம் எல்லாம் திருநெல்வேலி யாழ்ப்பாணம் எல்லாம் சேர்ந்து ஒரு 5-6 பேர் எல்லாம் சேர்ந்து ஐயா யாராரு ஏது மாட்டார். அதாவது பந்திக்கு முந்து படைக்கு பிந்து அப்படின்பாங்க. பந்திக்கு முந்துன்னா போய் உட்கார்றது கிடையாது, வந்தவனை உபசரிக்கிறது முந்தி போன என்ன அவனை எழுமணும் அப்படின்னு சொல்றது முந்து. படைக்கு பிந்துன்னா கமாண்டர் பின்னாடி இருந்து ஏவனாத்தான் அவன் அடிப்பேன், இவன் போய் முன்னாடி அவனை போட்டு இவன் யாருக்கு படை நடத்துறது, அதுதான் படைக்கு பிந்து. அந்த மாதிரி இவர் நான் நீட்டார், ஐயா எல்லா பேரும் இந்த கைலாயத்துக்கு போகிறவங்கள வாங்க ஏறுங்க அப்படின்னா எல்லா பேரும் ஏறாக எல்லாம் பயந்துட்டு சில பேர் என்னென்ன இதில் இதுமாதிரி தீப்பிடி தெரியுது இதில் போயிட்டு அது ஒதுங்குற போயிட்டா. சரி ஏறி முடிஞ்சா கடைசி ஒரு பெண்மணி வந்தாலாம். கடைசி ஒதுங்கெல்லாம் முடிச்சுட்டு கடைசி திருஞான சம்பந்தர் போய் ஒரு கால் வைக்கிறாரு. ஒரு பெண்மணி அடா நீ வரியாவா? இல்லையா நான் வந்து இன்னும் 3 நாள் ஆகுது, தீட்டா பெரிய ஜோதியில் ஏறப்போ உனக்கிற தீட்டு ஏறு அப்படின்ட்டாரான். அந்த மாதிரி ஏறி போச்சுன்னு சொல்லுவா. அந்த மாதிரி தீண்டெல்லாம் கிடையாது, இறைவன் மாமனை ஜோதியா. அதுக்குள்ளே ஏன் நமக்கு தீட்டு, பெரிய நெருப்புலேயே உள்ளே போகிறோமே நமக்கு எதுக்கு தீட்டு அப்படின்னு ஞானசம்பந்தர் சொன்னதாக வரலாறு. அந்த மாதிரி எல்லா பேரும் சேர்ந்து அந்த சுவாமியுடைய திருவடியை அடையதாக புராண வரலாறு. காதலாக்கி படித்து முடிச்சிருங்க. முதல்ல அந்த மங்கையர்கரசி வந்து அதாவது சம்பந்த பெருமான் வந்து நன்றிக்கடன் சொல்றார். இந்த பெரிய சாம்ராஜ்யத்தையே மாற்றக்கூடிய தகுதி அந்த பெண்ணுக்கு தான் இருந்திருக்கு. யாருக்கு? மங்கையர்கரசி. அதனால அந்த அம்மா மேல ஒரு பாட்டு, பூதநாயகன்
சந்தையார் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையாள் மகிழ்ந்து கேட்கவல்லாரெல்லாம் வந்த பாசம் அறுக்கவல்லார்களே சம்பந்த திருப்பணிகள் போற்றி போற்றி. சிவ சிவ திருச்சிற்றம்பலம். இது அங்க சேர்க்குங்க, அங்க சேருங்க. வாமதே மூர்த்தாய விநாயகம் சதா சிவஸ்தாபியாய நமோ நமः.
நல்லானை நல்லார்கள் நான் வரையோடாரங்கம் வல்லானை வல்லார்கள் மனத்துறை மைந்தனை சொல்லானை சொல்லாந்த பொருளானை துகளே துவில்லானை எம்மானை என் மனத்தே வைத்தேனே. தந்தது உந்தன்னை தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆர்வலோ சதுர அந்தம் ஒன்று இல்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பாள் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெரும் துறைமுறை சிவனே எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய் யான் இதற்கு இரணோர் கைமாறு புகழநாயகனே அகமுயிர்க்கும் அமுதே பூரணாரணம் பொழியும் பவளவாய் மணியே பணி செய்வாக்கு இறங்கும் பசுபதி வண்ணகாவரணா அவனி ஞாயிறு போன்று அருள் புரிந்து அடியே நகத்திலும் முகத்தலை மூதூர் தவளமாமணி பூங்கோயில் அமர்ந்தாய் தனியனேன் தனிமை நீங்குதற்கே. மீண்டும் மனத்தவரும் மின்வன்மை அடியார்கள் விரைந்துவும் மின் கொண்டும் கொடுத்தும் குடிகுடி ஈசற்கு ஆட்சியின் குழாம் புகுந்து அண்டம் கடந்த பொருள் அளவில்லதோர் ஆனந்த வெள்ளப் பொருள் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுதுமே. வேதநெறி தலை தோங்க மிகு சைவ துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தழுத சீத வளர் வயற் புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். புத்தவளே புவனம் 14 புத்த வண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு முத்தவளே என்றோ பூவா முகுந்தற்கு இளையவளே மாற்றவளே உனையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. ஞானசமுத்திர வடிவமான முருகனுக்கு நாதவிருந்துகராதி நமோ நமோ ஞான பண்டித சுவாமி நமோ நம வெகு கோடி நாம சம்பு குமார நமோ நம ஓக அந்தரி பால நமோ நம நாக பந்த மயூர நமோ நம பரசூர சேகதந்த வினோத நமோ நம கீரகிங்கிரி பால நமோ நம தீர சம்பிரம தீர நமோ நம கிரிராஜ தீபமங்கல ஜோதி நமோ நம தூய அம்பர லீலா நமோ நம தேவ குஞ்சரி பாத நமோ நம அருள்தாரும் பல கோடார பூஜையும் ஓதலும் குணவாசார நீதியும் வீரமும் ஒரு ஜீவாத சேவையும் மலமாக
Thank you.